சிங்கப்பூரில் தமிழ் மாத சிறப்பு பட்டிமன்றம். நெல்லை கவிஞர் கோ. கணபதி சுப்பிரமணியன் நடுவராக பங்கேற்றார். சிங்கப்பூரில் ஹீல் வியூ சமூக மன்ற இந்திய நற்பணி செயற்குழு சார்பில் தமிழ் மாத சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஹில் வியூ சமூக மன்ற இந்திய நற்பணி செயற்குழு தலைவர் குணசேகரன் தலைமை தாங்கினார். ஆலோசகர் பிரமிளா முன்னிலை வகித்தார். சமூக மன்றத்தின் உபத்தலைவர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான செயல்பாட்டு குழு தலைவர் ரிச்சர்ட் லீம் பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்து சிறப்புரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு உறுதுணை புரிந்த அருண் ஐஸ்கிரீம் மேலாளர் முருகையன், மசாலா மேஜிக் உரிமையாளர் பாலா, ஜேடி டெக்ஸ் உரிமையாளர் ரஞ்சித், வளமான சிறப்பான திவ்யமான குடும்ப அமைப்பின் பொறுப்பாளர்கள் தமிழ்வேல், தியாகராஜன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். மகிழ்ச்சி நிம்மதி தருவது போதிய பணமா, புரிந்து கொள்ளும் மனமா என்ற தலைப்பில் தமிழ் மாத சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. பட்டிமன்றத்திற்கு திருநெல்வேலி சன் டிவி அரட்டை அரங்க புகழ் முனைவர் கவிஞர் கோ. கணபதி சுப்பிரமணியன் நடுவராக செயல்பட்டார். போதிய பணமே என்று சொல்வேந்தர் கவிஞர் தமிழ்வேல், தொழில்நுட்பத்துறை மேலாளர் சொல்வேந்தர் சுமதி, பட்டிமன்ற பேச்சாளர் சொல்வேந்தர் முருகையன், பொறியாளர் சொல்வேந்தர் மணிகண்டன் ஆகியோர் வாதிட்டனர். புரிந்து கொள்ளும் மனமே என்று சொல்வேந்தர் பிரம்மகுமார், தமிழ் மொழி பாடகி சொல்வேந்தர் அமளி, வங்கி பணியாளர் சொல்வேந்தர் தியாகராஜன், ஊடகத்துறை பணியாளர் சொல்வேந்தர் திலகராணி ஆகியோர் வாதிட்டனர். நடுவராக கவிஞர் கோ. கணபதி சுப்பிரமணியன் மகிழ்ச்சி நிம்மதி தருவது புரிந்து கொள்ளும் மனமே என்று தீர்ப்பு வழங்கினார். நிகழ்ச்சியின் நேர கட்டுப்பாட்டாளராக சொல்வேந்தர்கள் சங்கீதா, ஜெயா ஆகியோர் செயல்பட்டனர். நிகழ்ச்சியை குமாரி ஐஸ்வர்யா தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பத்மாசினி கணபதி சுப்பிரமணியன், கவிஞர் இக்பால் ஆவான், தியேட்டர் சில்வா, சொல்வேந்தர் சபி, சமூக ஆர்வலர் வெங்கட் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். சிங்கப்பூரில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த தமிழ் மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்து பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்தனர். பட்டிமன்றத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேன்மை மிகு சொல்வேந்தர் தமிழ் மாமணி திலகாராணி சிறப்பாக செய்திருந்தார். நாவை அசைத்து நானிலத்தை காட்டியவளே, நாளும் தமிழால் வாழ வைக்கும் தாயே, தண்டமிழால் நானிலத்தில் நாபாட வைத்தவளே, கவிமலையாய் கருத்தில் வந்து உதித்திட்ட தாயே, தண்டனிட்டேன் நாளும் நாவில் வந்து நடனமிட, அன்னை தமிழே அருந்தமிழே வணங்குகிறேன், அண்ணன் தம்பி நான் கணபதி சுப்பிரமணியன் நான் அகமகிழ வணங்குகிறேன், தாயே தமிழே என் நாவில் நடனமிட. பொதுவா தமிழகத்திலிருந்து வருகை தந்து சிங்கப்பூரிலே தமிழர்களை ஒன்றாக இணைத்து இங்கே கூடி இருப்பதை காணும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதைவிட பெருமகிழ்ச்சி என்ன என்று சொன்னால், தமிழகத்தில் கூட பேச்சு மொழியாக தமிழ் இருந்தாலும் ஆங்கில வார்த்தை அதிகமாக கலப்பு இருந்து கொண்டிருப்பது நாங்கள் கண்கூடாக கண்டது. ஆனால் சிங்கப்பூர் தமிழர்கள் கூடுமான வரை தமிழிலே பேசுகிற ஆற்றலோடு பேசுவதை பார்க்கும்போது உண்மையிலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேமோதர தமிழோசை உலகமெல்லாம் பரவுவகை செய்ய வேண்டும் என்று பாரதி சொன்ன அந்த கருத்தை உலகம் முழுக்க பரப்பி கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு